வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அறுவை சிகிச்சை செய்யும் போதே தன்னுடைய பாடல் பாடி மருத்துவர்களை மகிழ்வித்த பிரபல பாடகர் இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அறுவை சிகிச்சை நடக்கும்போதே பாடல் பாடிய பாடகர் ஷோனு நிகாம் இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. நெகிழ்ந்து போன மருத்துவர்கள். பாலிவுட்டின் பிரபல பின்னணி பாடகர் ஷோனு நிகாம் தனக்கு அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருந்த போதே மன உறுதியோடு பாட்டை பாடி மருத்துவர்களை வியப்பில் ஆழ்த்திருக்கிறாரு. பாடகர் ஷோனு நிகாம் நரம்பு அழுத்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு மும்பையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு நரம்பு தொடர்பான அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் நிதேஷ் சதாய் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மேற்கொண்டு வந்தாங்க. அறுவை சிகிச்சை தியேட்டரில் நிலவிய பதற்றமான சூழலை தணித்து மருத்துவர்கள் குழுவினர் உற்சாகப்படுத்தும் விதமாக பழம்பெரும் பாடகர் முகமது ரபீனுடைய புகழ்பெற்ற சுகானி ராத்தால் சுக்கி என்ற பாடலை ஷோனு நிகாம் பாடினார். அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருந்த நிலையில் சிறிதும் ராகம் தப்பாமல் அவர் கம்பீரமாக பாடியது அங்கிருந்த மருத்துவ குழுவினரை நெகிழ வைத்துள்ளது. அறுவை சிகிச்சையின் போது எடுத்த இந்த வீடியோவை ஷோனு நிகாம் தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்திருக்கிறாங்க. அதில் மருத்துவ குழுவினருக்காக அறுவை சிகிச்சை தியேட்டரில் பாடினேன், வலியும் நிற்காத பாடல், இதுவும் இசையின் இன்பம் என குறிப்பிட்டிருந்தார். இந்த காட்சி தற்போது இணையதளத்தில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. இவருக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. தொடர்ந்து தன்னுடைய ரசிகர்களுக்கும் நான் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது மருத்துவமனையில் இருந்தபோது எனக்காக கடவுளை வேண்ட அனைவருக்குமே நன்றி என அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ காட்சியானது சில மணி நேரங்கள்லேயே அதிகமான லைக்ஸ்களை பெற்று வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.